நிலா நிலா ஓடிவா, நிக்காமல் ஓடிவா. இது மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது, இது ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போது. மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது, இது ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போது. ரகசியமா முடிச்சிட்டு வாண்ணா. இப்படி பொது இடத்துக்கு கொண்டு வந்து நிக்கிற. இப்ப முடிச்சிருவேன் முதலாளி அம்மா, இப்ப முடிச்சிருவேன். முடி தமிழே, வா ஓடலாம். வீரா இன்னைக்கு வேண்டாம், சீக்கிரம் ஓட்டத்தை பிடிக்கலாம். இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ, ஐயோ இந்த கூட்டத்தில் ஓய்வே இல்லையோ. என்னடா அவளை ஓடிட்டு இருக்காள, பாத்துக்கிட்டு இருக்கா? அவளை ஓடிட்டு இருக்காள, நீ பாத்துக்கிட்ட? போடா, எனக்கு அவ வேணும். அவ உசுரோட எனக்கு வேணும். அவளை நான் தண்ட கொல்லணும். போ, அவளை தூக்கிட்டு வா. குட்டியோட வாரேன் முதலாளி அம்மா. அந்த தமிழ் எனக்கு வேணும். ஆமா, கூட வந்து காப்பாத்திட்டு போனல. அவ யாடா? தமிழா? நான் பொண்ணோட வாரேன் முதலாளி அம்மா. சென்னை மேயர் கேக்குதா உனக்கு? சென்னை மேயர்னா நம்ம ராக்கி சார் தானே? அப்படின்னா அப்படின்னா தமிழ் அப்ப தமிழ் என்ன ஒரு பொண்ணு காப்பாத்தி கூட்டிட்டு போன்னு சொன்னது? அப்ப அது யாரு? அப்படியே தமிழ் வேணா கேட்டா? ஐயோ போக்காம போயிட்டேனா? இல்ல அப்போ அவங்க உசுரோட இருக்காங்க. யாரு உசுரோட தான் இருக்கா? இல்ல நான் விட மாட்டேன். ராக்கியை பார்த்து இப்பவே எல்லாம் உண்மையை சொல்றேன். இங்க கொண்டு வச்சுட்டு போறாங்க. டேய் நில்லுங்கடா, முதல்ல என்கிட்ட மோதிட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்கிட்ட மோதுங்க. டேய் பாதி ஒர்க் முடிஞ்சுது. அம்மா ராணி, அம்மா அம்மாக்குள்ள கைத்தடி வெளியிலே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சரிங்கம்மா. அம்மா நீ கிளம்பல? இல்ல, கொஞ்சம் ஃபைல் எல்லாம் அடுக்கி வைக்க இருக்கு, அடுக்கி வச்சுட்டு போறேன். இருட்டுல வீட்டை பார்க்க போ. உனக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் காத்துட்டு இருப்பாங்கல்ல? ஆமாம்மா. சரி, இருட்டுக்கு முன்னாடி போ, சரியா? உன்னை என் கூட இருக்க சொன்னேன், இருக்க மாட்டேங்கிற. ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பேன்னு இருக்க. சரி, காலம்பரை வீட்டை பார்க்க போ. இல்லம்மா, அவங்க நான் இல்லாம இருந்துக்கிட மாட்டாங்க. அவங்களுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் வேணும். ராணி ராணின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதுக்காக நான் அவங்கள பிரிஞ்சுலாம் இருந்துக்கிட மாட்டேம்மா. உன் கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த கதையில நானே வாழ்ந்த மாதிரி இருந்தது. அப்படி ஒரு கிராமத்து வாழ்க்கை அமைஞ்சிடாதானே மனசு ஏங்குது. மீண்டும் அந்த குழந்தை பருவம், அந்த வாலிப பருவம் கிடைக்காதானே மனசு ஏங்குது. கிராமத்துல சிறகடிச்சு பறந்துட்டு இருந்தீங்களே, நீங்க சிறகுலாம் ஒடிக்கப்பட்டு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? கஷ்டமா இல்ல? கஷ்டமா தான் இருக்குது. ஆனா என்ன பண்ண, வீண் பழிய சுமந்துட்டு வந்திருக்கோமே. அதான் 50,000 நான் தாரேன்னு சொல்லிட்டேனே, பரவாயில்ல. இல்லம்மா, பணத்தை தான் கொடுக்கணும்னு தான் நாங்க எப்பவுமே கொடுத்துருப்போம். அங்க இன்னொரு விஷயமும் அடங்கி இருக்குது. அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம். நிரூபிச்சு தான் ஆகணும். படிச்சு முடி, உன் ஃப்ரெண்டுக்காக நீ வாதாடு, ஓகே? கண்டிப்பா அதை செய்வேம்மா. அதுதான் நம்மள அவமானப்படுத்துறவங்களுக்கு நாம கொடுக்கற தண்டனை. கொஞ்சம் காலத்துக்கு டைம் கொடு, சும்மா ரிப்பீட் அடிக்கலாம், ஓகே? கண்டிப்பா. தக்க பாட புகட்டாம ஊருக்குள்ள போக மாட்டோமா? இந்த பட்டணத்துல வந்து 15 நாள் இருக்க இடம் இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம, சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம எச்சி சோறு சாப்பிட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானே. சும்மா விட்டுருவோம். எனக்கு நான் எச்சி சோறு திங்கும் போது கூட மனசு வலிக்கல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுகளும் அந்த எச்சி சோறு சாப்பிடுவாங்க பாருங்க. அவங்க சாப்பிடும் போது என் இதயமே வலிக்குமா, அப்படி தாங்கிக்க முடியாது. அதுக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு வெறி வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். வெளியில நான் இப்படித்தான். ஆனா எப்ப என் ஃப்ரெண்ட்ஸுங்க என் முன்னாடி எச்சியில சோத்திங்க வச்சாங்களோ, அதுக்கப்புறம் நான் பழித்திக்காம இருப்பேனா என்ன? மனசுக்குள்ள ஒரு வெறி இருக்குமா, அது இப்ப இல்ல. அத பழித்திக்காம என் இதயத்தை விட்டு போகாது. அநியாயமா எங்க மேல வீண் பழி சுமத்தி, இல்லாதத பொல்லாத எங்களை சொல்லி ஊரை விட்டு காலி பண்ண வச்சு, எங்களை நடு ரோட்ல வீதி வீதியா உலா வச்சு, எச்சு சோறு திங்க வச்சு, மறப்பா
மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். நாங்க பாட்டுக்கு ஒரு கிராமத்துக்குள்ள 4 செவத்துக்குள்ள வாழ்ந்தாலும் சிறகடிச்சு தான் பறந்தோம். அங்க எங்களுக்கு எந்த கவலையும் இருந்ததே இல்ல. வெளி உலகம் எங்களுக்கு தெரியாதுதான். ஆனா ஆறு, குளம், தேட்டரு இப்படி நாங்க சிறகடிச்சு பறக்காத இடமே இல்ல. 5 பேர் ஒன்னா சேர்ந்தோம்னா அந்த நாள் போறதே எங்களுக்கு தெரியாது. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ அவ்வளவு சந்தோஷமா மனசு நிறைஞ்சு போய் இருக்கும். கவலை இல்லாம துள்ளி திரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த 17-18 வயசுல எப்படி துள்ளி குதிச்சு சந்தோஷமா இருக்கணுமோ அப்படிதான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம். 1000 பஞ்சாயத்து எங்க மேல இருக்கும். ஆனா அங்க கூட காமெடி பண்ணிட்டு வெளியில வந்துருவோம். ஊரே எங்களை வில்லிகள் மாதிரி பாக்கும். ஆனா நாங்க இல்லாம எந்த ஃபங்க்ஷனும் நடத்த மாட்டாங்க. ஏன்னா நாங்க போலனா அந்த ஃபங்க்ஷனே நிறைவடையாது. 5 பேர் நின்னோம்னா அங்க செய்ய வேண்டிய வேலையை அத்தனையும் நாங்க செஞ்சு முடிச்சிட்டு வந்துருவோம். எங்களை எவ்வளவுதான் ஊருக்காரங்க ஓட ஓட விரட்டி அடிச்சாலும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுங்கும் போதே எங்கதான் முத தேடி வருவாங்க. எம்மா பூ கோர்க்கணும், எம்மா தேங்காய் உருட்டணும், அப்படி இப்படின்னு எங்க தேடி தான் வருவாங்க. நாங்க இல்லாம எந்த ஃபங்க்ஷனும் அங்க இருக்காது. நாங்க வம்புலுக்காத வீடும் கிடையாது, நாங்க சாப்பிடாத வீடும் கிடையாது. எல்லா வீடுமே எங்க வீடு மாதிரி தான். எக்கா குடிக்க தண்ணி கேட்டா கஞ்சியை ஊத்தி கொடுப்பாங்க. அப்படி ஊர்ல பிறந்து வளர்ந்துட்டு எங்களை நடு ரோட்ல எச்சில பறக்க வச்சுட்டாங்கல்ல, எப்படி மறப்போம்? கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தான். உங்க வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா இந்த அன்னைக்கு இருப்பா. இது போதுமா, இது போதும். எங்க பாருங்க, ஊருக்கு போத பிரச்சனை இல்ல. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டிட்டு போங்க. ஓகே? ஊருக்கு போகும்போது இப்படி போக கூடாது. எல்லாத்தையும் சாதிச்சு முடிச்சிட்டு தான் இனி ஊருக்குள்ள போகணும். அதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க. இனி போகும்போது தலை நிமிந்து கெத்தா உங்களை எல்லாரும் தலை நிமிந்து பாக்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை இருக்கணும். கண்டிப்பாமா, அதுக்கு தானே இவ்வளவு போராட்டத்தை சந்திச்சிட்டு இருக்கோம். உங்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கலையேன்னு. சரிம்மா, அம்மாக்குள்ள கடி அங்க இருக்கும், எடுத்துட்டு வந்துருமா? சரிங்கம்மா. அன்னைக்கு அம்மா கோர்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஓகே சார், நான் இருக்கிற ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த பாதையா கோர்ட்டுக்கு வந்துருந்தேன். நீங்க அன்னைக்குள்ளே கூட்டிட்டு கிளம்புங்க. ம், ஓகே சார், நீங்க அந்த பதையா வந்துருங்க. முக்கியமா அந்த எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம். அவனை தூக்கி அவன் கழுத்துல காலை வச்சுதான் இந்த எவிடன்ஸ் எடுத்திருக்க. சொல்ல மாட்டேன்னு சொல்லுவான், கால் கிளப்பட்டு நசிக்கிற மாட்டேன். ரவுடிக்கு ரவுடி நீங்க தான், வக்கீலுக்கு வக்கீலும் நீங்க தான். நல்லா இருக்குது. போடுற மாட்டை பாடிதான் சார் கறக்கணும், ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும். இவனுங்களெல்லாம் மிதிச்சாதான் வந்து சாட்சி சொல்வானுங்க. அக்மார் கிராமத்தாளுங்க தான் நிரூபிச்சிட்டீங்க. இவனுங்களுக்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் தான் சார் சரிப்படும். எப்படி இந்த கேஸை நம்ம ஜெயிச்சிருவோம். அப்படி மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம், சென்னையிலே ஃபர்ஸ்ட் லாயர் நீங்க தான். ஃபர்ஸ்ட் லாயரா வரணுங்களா என் ஆசை கிடையாது. நியாயமா என்ன தீர்ப்பு கிடைக்கணுமோ அது கிடைச்சா போதும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். கருவாப்பையா, கருவாப்பையா, கருவாப்பையா. டார்க்கு அம்மாவோட தடி. எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் லாயரா வரணுங்கிற ஆசை இல்லை சார். ஜெயிக்கிறேன், எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிக்கணும். அத்தி, கருவாப்பைய குரல் மாதிரி இருக்குதே, எட்டி பாப்போம். அத்தி, கருவாப்பையிலேதா. அத்தி, இவன் எப்படி இங்க? அத்தி, இப்ப இவனை பார்த்து நான் சந்தோஷப்படவா இல்ல ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கவா? இல்லடா, நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுனா என் நிலைமை. அத்தி, இப்ப நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே. அடே கருவாப்பையா, பக்கத்துல பார்த்து உன்னை கட்டி அடிக்க முடியலையேடா. அத்தி, என் கை கால துரு துருன்னு வருதே. ஓடி போய் கட்டி அடிச்சு முத்தம் கொடுக்கணும் போல வருதே. ஐயோ, கருவாப்பை துரு துருன்னு இருக்கானே. அதே நான் பாப்பேனே வாழ்க்கையில் நினைச்சு கூட பார்க்கலையே. இப்படி கருவாப்பையில பக்கத்துல பாப்பேனே சத்தியமா எதிர்பார்க்கலையே. இப்ப மட்டும் இவன் என்ன பார்த்தா? இதே ஊர்ல இப்படி பக்கத்துல பக்கத்துல பார்த்தோன்னா அவ்வளவுதான். அடே கருவாப்பையா. அம்மா, இவன் எப்படி இங்க கோட்டை சுட்டெல்லாம் போட்டு? இவன் நம்ம ஊர்ல சாரத்தை கட்டிட்டு மீன் பிடிக்க போனவன் தானே. அத்தி, நம்ம வந்தனே பின்னாடி வந்துட்டானா? ஒருவேளை நம்மள கண்டுபிடிக்க வந்திருப்பானா? ஒருவேளை நம்ம மேல கேஸ் கொடுக்க வந்திருப்பானா? அத்தி, ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து நம்ம மேல கேஸ் கொடுத்துருக்காவளோ? அத்தி, ராக்கி அம்மா எதுவும் பண்ணிட்டாவளோ? ராக்கி அப்பா சொல்லும் போதே சொல்லிதானே அனுப்புனாரு.
எந்த ஜில்லாக்கு போனாலும் உங்களை விட மாட்டேன்னு. அத்தி அவர் ஏதாவது வேண்ட வேலை பார்த்துட்டாரோ? அத்தி என்னத்தெல்லாம் நினைச்சு பார்க்கன்னு தெரியலையே. கருவேப்பையா, உன்னை இவ்வளவு பக்கத்துல பார்த்தோம், உன்னை கட்டி அடைக்க முடியலையடா. ஆச்சரியமாவும் இருக்கு, அதே நேரத்துல பயமாவும் இருக்குது. ஒருவேளை நான் இங்கதான் இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா என் நிலைமை? அத்தி தமிழ் மாட்டிக்கிடுவாள, ஆதிரா மாட்டிக்கிடுவா. இல்ல, நான் இங்கிருந்து ஓடுறதா நல்லது. அத்தி கருவேப்பையில எப்படி இருக்க? கருவேப்பையா, உன்னை பாப்பேன்னு சத்தியமான எதிர்பார்க்க கூட இல்ல தெரியுமாடா. அத்தி நான் இன்னும் 4 வருஷம் ஆகுமோ 5 வருஷம் ஆகுமோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன்டா. இப்படி என் கண்ணெதிர வந்து நிப்பன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலடா. அத்தினை என்ன சரி சார், அப்போ நான் அம்மாவை கூட்டிட்டு கிளம்புறேன், நீங்க வந்துருங்க. அம்மாவா? அப்படின்னு அந்த கருவேப்பையா இங்க வேலை பார்க்க தாலி முடிஞ்சுதே. 1000 ஆண்டுகள் சேமித்த காதல் இது, 100,000 ஆண்டுகள் தாண்டியும் வாழும் இது. சஹானா சாரல் தூவுதோ. அத்திய ஜாலி முடிஞ்சு போச்சு. நான் எப்படி நிங்க? அத்தி என்ன? உன் மொழி எப்பவுமே இப்படிதான் இருக்கும், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா மொழிக்கு என்னத்துக்கு? ஒன்னும் இல்லம்மா. சரி, இன்னைக்கு என் கூட கோர்ட்டுக்கு வா, நான் எப்படி வாதாடுறேன் வைக்கிறேன்னு பாரு. அப்பதானே உனக்கும் ட்ரைனிங் கிடைச்ச மாதிரி இருக்கும். இங்க பாரு, என் கூடயே கோர்ட்டுக்கு வா, படிக்கும் போதே ட்ரைனிங் எடுத்துடலாம். அத்தி கருவேப்பையில கூட தானே போறா, இப்ப நான் என்ன பண்ண? கிளம்பு வா. இங்க பாரு, நான் ஒவ்வொரு கேஸுக்கும் எப்படி எப்படி வாதாடுறேங்கிறத கருத்த கவனி, சரியா? அத போக ஒரு அசிஸ்டன்ட் பையன் வந்திருக்கான், அவன் எவ்வளவு அழகா வாதாடுறான் தெரியுமா? அவங்கிட்டயும் இது கொஞ்சம் கத்துக்க. அவங்கிட்ட தானே யாராலும் கத்துருக்கேன். அத்தி அவன் கருவேப்பையெல்லாம் அவன் மட்டும் இப்ப என்ன பார்த்தாமுன்னா தெரியுமா? வா தாஸ். ஐயா, அம்மா கூப்பிட்டாங்க. அம்மா. அத்தி கருவேப்பையிட பாத்திரக்கூடாது, கருவேப்பையிட பாத்திரக்கூடாது. அம்மாடி பாச்சுது, இப்படி வந்து சிக்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அத்தி நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. காரடுமா, கிளம்பலாம். ஓகேம்மா. ஏமா, அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து உள்ள கொண்டு வச்சிருமா. அது வந்துமா, ஐயோ எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதே. அம்மா மேடம், எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. பச்சை புள்ள பால் அடிக்க போறதுக்கு கலத்தன பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் கிளம்பி. காய்ச்சல் அடிக்குது. இப்பதான் வயிற்று வலிக்குன்னு, வயிற்று வலியோட சேர்ந்த காய்ச்சலும் வந்துட்டு. சரி, சீக்கிரம் பாத்ரூம் போயிட்டு வா. பாத்ரூம் போனாலும் கேட்காது. சரி, நான் காத்திருக்கேன், மெதுவாவே போயிட்டு வா. இல்ல, நான் உள்ள போனா எப்படி 2 மணி நேரம் ஆயிரும். அத்தி இந்த கருவேப்பை கண்ணில் படாம இருக்கிறதுக்கு எப்பெல்லாம் அசிங்கப்பட வேண்டியிருக்கு. அம்மா. வேற யாரும் இல்லை, அம்மாவோட அசிஸ்டண்ட். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச அசிஸ்டண்ட். அம்மா கூட தான் அந்த பொண்ணு இருப்பாங்க. ஓ சரி சரி. அம்மாவுக்கு அந்த பொண்ணு இல்லாம முடியாது, அந்த பொண்ணு கூடயே இருக்கணும். ஆனா அந்த பொண்ணு வராம இருக்கிறதுக்கு என்ன கலத்தனம் பண்ணணுமோ அத்தனையும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சேட்டையில அடிச்சுக்கவே முடியாது. வாயில வர்றது எல்லாமே நக்கலும் நையாண்டித்தனமும் தான். ராணி பேசினாலும் அப்படிதான் இருக்கும். அவ வாயில ஒரு வார்த்தை கூட உருப்படியா வராது. எது பேசினாலும் நக்கலா தான் இருக்கும். அவளுக்கு ஈடுங்க யாருமே இல்ல. சோகத்துல இருக்கவங்களையும் இந்த பொண்ணு சிரிக்க வச்சுரா பாத்துக்கங்க. அந்த பொண்ணு காமெடியா பேசுதா சீரியஸா பேசுதான்னு உங்களால கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வாய் இருக்கும் பாத்துக்கங்க. அப்படியே அக்மாருக்கு ஊர் பேச்சுதான். ஓ, அதான் அம்மா கூப்பிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வர்றதுக்கு என்னென்ன கலத்தனம் பண்ணுமோ அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா அம்மா விட மாட்டாங்க. ஏன்னா இப்ப அம்மாக்கு அந்த பொண்ணு இல்லாம இருக்கவே முடியாது. அம்மா முன்னாடி ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு மாத்திரை போட்டுட்டே இருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு வந்ததுலேருந்து மாத்திரை போடுறதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பொண்ணு அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கா. அம்மா இப்ப அவ்வளோ சிரிப்பு சிரிக்காங்க. அதனால இப்ப இந்த பொண்ணு என்னத்தான் கள்ளத்தனை பண்ணாலும் சரி, அம்மா விட மாட்டாங்க. இப்ப அம்மாவோட பக்க போலமே இந்த பொண்ணு தான். 3 மணி நேரம் ஆயிட்டாலும் பரவாயில்ல, நீ பாத்ரூம்லயே இருந்தாலும் சரி. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் போவேன். போ, பாத்ரூம் போயிட்டுடியா. நீங்க பெரிய வக்கீல தானே, சொன்னா புரிஞ்சுக்கிடுங்களே. வயிற்று வலிச்செல்லாம் அவளை லேசா நிக்காதே. அதான் 3 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன், போயிட்டு வா. சோதிக்காரிய கேட்டில, சோதிக்காரிய. அத நான் வயிற்று வலிச்சல் சொல்லுதம்ல. உனக்கு வெறும் வயிற்று வலிச்சல் தான், ஆனா நீ எனக்கு கூட வரலன்னு வச்சுக்க, எனக்கு பிரஷர் வந்துடும். எப்படி யோசிக்கிறதே தெரியாம போயிடும். நீ கூட வந்தனா நீ பேசுற பேச்சிலே நிறைய ஐடியா கிடைச்சிடும். அது மட்டும் இல்ல, ஐடியா மணியா இருக்கிய. அன்னைக்கு ஒரு கேஸ்ல நம்ம ஜெயிச்சோமே, எப்படி நீ இந்த வார்த்தை விட்டிய ஒரு 2-3 வார்த்தை அதை வச்சுதான் பிடிச்சேன். கரெக்டா ஜெயிச்சிட்டேன் பாரு.
அப்போ எனக்கு என் வாய் தான் வேணும் போலுக்கு. எம்மா விட்டுருங்கம்மா, நான் அன்னைக்கு வரலம்மா. நீ என்ன பண்ணாலும் சரி, ஒன்னு இங்கேருந்து கூட்டு போகாம நான் கோர்ட்டுக்கே போக மாட்டேன். எனக்கு ஐடியா கிடைக்கணும்னா நீ கூட வரணும். என்ன சொல்லியிருக்கேன், உன்னை என் பிள்ளைய நான் தத்தெடுத்துக்கணும் இல்லையா? நீ வந்துதான் ஆகணும். கிட்டத்தட்ட உன் மூஞ்சியும் பாரு சேமா இருக்கும். அன்னைக்கு கூட கோர்ட்ல சச்சிதமா கேட்டாரு, உங்க பொண்ணான்னு கேட்டாரு. ஆமான்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? இப்பெல்லாம் உன்ன மாதிரி நான் பேச படிச்சுக்கிட்டேன். என் வாயிலையும் நக்கல்ல ஏன் தான் வருது. முன்னால நான் பேசினாலே கத்தி கத்தி பேசுவேன். என்னை பார்த்தாலே பயப்படுவாங்க, டரால நக்கலின்னு. இப்பெல்லாம் அப்படி யாரும் என்ன பாக்குறதே இல்ல. என் வாயிலும் நக்கல் ஏன் வருதுன்னா பாத்துக்கைய. எல்லாத்துக்கும் நீ ஒருத்தி தான் காரணம். நீ வார 3 மணி நேரம் 4 மணி நேரம் எடுத்துக்க, மெதுவா போயிட்டு வரலாம். அத்தி அம்மா விடப்பட்டா போலுக்க. அம்மாய் அம்மாய், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிட்டேன். வா, இன்னைக்கு வேற சென்னை மேயர் வராரு. நான் கோர்ட்டுக்கு போய் ஆகணும், சீக்கிரம் வா. சென்னை மேயரா? ஆமா, சென்னை மேயர் இன்னைக்கு வராரு கோர்ட்டுக்கு. அதனால இன்னைக்கு முக்கியமான கேஸ், சீக்கிரம் வா. விளங்கிரும். சரி வாரேன். ஆனா ஒரு கண்டிஷன்மா. என்ன? நம்ம கார்ல ஆம்பளை பையலாம் வரக்கூடாது. யார சொல்ற? நான் யாரையோ சொல்லுதேன். ஆனா நம்ம கார்ல எந்த கருவா பையனும் வரக்கூடாது. ஆமா சொல்லிவிட்டேன். கருவா பையா? அப்படின்னா அந்த வக்கீல் தான் இருக்காரு. தாசிய சொல்ற? ஓ, அது பேர் தாசா. அவியெல்லாம் நம்ம கார்ல வரக்கூடாது. அவி வந்தா நான் வர மாட்டேன். எனக்கு அவில பிடிக்கல. அவனையும் பிடிக்கல? அவன் பாட்டு ஒரு வாரமா உட்காந்துருப்பான். இல்ல, எனக்கு அவனை பிடிக்கல. அவன் வந்தா நான் வர மாட்டேன். புரிஞ்சு போச்சு. சரி, அவன் வர மாட்டான். நீ வா. தாஸ், அம்மா, நீ இன்னொரு கார்ல வந்துருமா? ஓகேம்மா. போதுமா? அவன் வரல, பொலமன் வந்தேரும். கார்ல தானே வர மாட்டா. எப்படி கோர்ட்டுக்கு போடல, அங்க சிக்காமலா போயிருவேன். ஏட்டில நான் சிக்கி புட்டேன்டி, நான் சிக்கி புட்டேன். உனக்கு அவ ராணி போல, எனக்கு அவ அம்மன் போல, நிலவ மேகம் போல, என்ன அவ மூடி வைப்பா, மத்தவங்க கண்ணு பட்டா சத்தடிப்பா, தாந்தாவிப்பா. சரி, அவன் போயிட்டான். வா. ஆமா, சிக்க போறேங்கற சொல்லாம சொல்லி காட்டிட்டு இருக்காவ. வாங்க போவோம். கோட்ல கொண்டு விட விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடணும். ஐயோ, எப்படி சிக்கிருக்க. இந்த ஆள் என்ன விடுற மாதிரி தெரியலையே. அந்த பொண்ணு என்ன வாய் பேசுவா. அவ உருவத்துல இருந்துகிட்டே இப்படி உண்மையா பிறந்துட்டியம்மா. நடத்த அங்க முடியலையம்மா. அவ பேசுற பேச்சுல தானே நான் ஊரை விட்டு காலி பண்ணியே இந்த பட்டணத்துல வந்து இப்படி சின்ன பட்டணமா வந்து சீரழிச்சு போய் கிடக்க. அப்படி வாய் பேசுனவா உருவத்தை எடுத்துட்டு வந்து இப்படி ஊமையா பிறந்துட்டியம்மா. கருப்புசாமி என்ன, நான் விட்டா மாடி கணக்குல பேசுவேன். முன்னே தீ நன்னே நம்ம விட்டு போக மாட்டோம் போலுக்க. ஆமாமா, பாபா பாபா எல்லாம் வந்தாலும் எழுத்து. அவ உருவத்தை எடுத்துட்டு வந்து இப்படி ஊமையா பிறந்துட்டியம்மா, ஊமையா பிறந்துட்டியம்மா. காலையிலே வருவா எங்க வீட்டுக்கு வந்துக்க. என் கோழிய தூக்கிட்டு போயிருவா, என் ஆட்டை தூக்கிட்டு போயிருவா. என்ன லோலோடு சுத்த வைப்பா பாத்துக்க. என் தோட்டத்து மாங்காய பறிச்சுட்டு வந்து என்கிட்டே வித்துப்பிடுவா. அந்த அளவுக்கு சாமத்தியக்காரி பேச்சில. அவ உருவத்தை எடுத்துட்டு வந்துட்டு ஊமையா பிறந்துட்டியம்மா. உண்மை தெரிஞ்சிட்டு போலுக்க. ஒரு வீட்ல இருந்து கோழியை கவனிட்டு போய் அவங்க வீட்லயே விக்கிற சாமத்தியம் அந்த 5 பயவுகளுக்கு தான் உண்டு பாத்துக்கம்மா. ஒரு வீட்டுக்கு கோழியை வித்து ஊருக்குள்ள வர்ற வடையும் அதிரசத்தையும் வாங்கி திம்பாலும் பாத்துக்க. ஊர்ல எந்த பொருள் காணாம போனாலும் சரி, இவ்வளவு மேலதான் எங்களுக்கு சந்தேகம் வரும். காணும் அவ்வளவுதான் அதை பண்ணிருப்பால பாத்துக்கம்மா. அந்த அளவுக்கு அயாடி பயவுலே. கோழி திருடி அதிரசம் ஐஸ்னு வாங்கி தின்னு விடுவாள். பஞ்சாயத்தை நாங்க கூட்டுவோம். பஞ்சாயத்துல மொபைல்ல கூட்டு கலவாடி பைய, அவனும் இவனை கூட்டாளி பாத்துக்க. பஞ்சாயத்துல அவன் தீர்ப்பு சொல்ல என்ன லட்சணமா இருக்கும். கோழி வளர்த்த எங்களுக்கு நாமத்தை போட்டுட்டு போக வேண்டியதான். அந்த அளவுக்கு வயாடி பய விளையில அவன் உருவத்தை எடுத்துட்டு வந்து எப்படி ஊமையா பிறந்துட்டியம்மா. அதை மட்டும் என்னால தாங்கிக்க முடியல. அந்த பயவுல மட்டும் இப்ப என் கையில சிக்குதானே இருக்குது. ரொம்ப கடுப்புல தான் இருக்கவள. 10 ரூபாய் கடன் கேட்டா நோட்டு புக் வாங்கணும்னு. ஆமாம்மா, படிக்கிற பிள்ளைகள் தானே திருப்பி கொடுத்துருவாள்னு 10 ரூபா கொடுத்தேன். மறுநாள் காலையில எங்க வீட்டுக்கு வந்தா. நானும் வாங்கின 10 ரூபாய் தான் கொடுக்க வந்திருக்கான்னு நினைச்சு வாமா வாமான்னு என் பொண்டாட்டி அப்பவே என்ன மேலையும் கீழையும் பார்த்தா. கன்சனே, நேற்று ஒரு 20 ரூபா வாங்கினீங்களா, அந்த பணத்தை திருப்பி கொடுங்க, நீங்க நோட்டு புக் வாங்கணும்னு
ஒரு குண்டை தூக்கி போட்டாலும் பாரு. அத்தி அந்த அக்கா அன்னைக்கு ரொம்ப அடிச்சு விட்டாவளோ. ஏன் பொண்டாட்டி எதுக்கு உங்ககிட்ட இருந்து 20 ரூபா அந்த மனுஷன் வாங்குச்சுன்னு கேட்டா. போட்டாலுவா ஒரு போடு சாராயம் குடிக்கிறதுக்கு எங்க கிட்ட இருந்து படிக்கிற பிள்ளைகிட்ட இருந்து இந்த கருப்பசாமியோட இவருக்கு எல்லாம பிடிக்கிட்டு போயிட்டாவேடு. என் பொண்டாட்டி எனக்கு கும்பு கும்பு கும்புன்னு கும்பிட்டா. படிக்கிற பிள்ளைகிட்ட வாங்க ஏன் குடிப்பேடு. 10 ரூபா கொடுத்தது ஒரு குத்தமா. ஆனா இப்ப அவ 28 ஊமையா பிறந்துட்டியம்மா, ஊமையா பிறந்துட்டியம்மா. ஆக மொத்தம் இந்த கருப்பசாமி என்ன விட போறது இல்ல. ஆத்தி நான் எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே. வீட்டுல வேற ஒரு பைய வெளியே காணல. நல்ல நேரம் அவளை மட்டும் இப்ப கண்ணுல சிக்கனாலுவ போச்சுது. நான் தானே தன்னை கன்ஃபார்ம் பண்ணிடுறவள. இப்ப என்ன பண்ண? நாங்க எல்லாருமே இங்கதான் இருக்கோம்னு தெரிஞ்சிருமே. என்ன பண்ண? இப்ப எங்கேயாவது கூட்டு போனவே தானே. இப்ப இந்த கருப்பசாமி என்ன இங்க இருந்து கிளப்பணுமே. என்ன பண்ண? இப்ப மட்டும் எல்லாரும் வர டைம். இப்ப மட்டும் கருப்பசாமி எங்க எல்லாரும் ஒன்னா பார்த்தாவ ஊர்ல போய் போட்டு கொடுத்துறவ. நாங்க அவ்வளவுதான் கூண்டோட சிக்கிடுவோம். என்ன பண்ண? இங்க இருந்து கூட்டிட்டு போணுமே. பே 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 என்னம்மா என்னம்மா தங்கம்? அத்தி ரொம்ப பாசக்கார ஊருக்கார அண்ணாச்சா இருந்திருக்காவல. இவளையா நான் அவ்வளவு பாடுபடுத்தினேன். அத்தி இவ்வளவு பாசக்கார அண்ணனா இருக்கவனு தெரிஞ்சிருந்தா நான் அவ்வளவு பாடுபடுத்திருக்க மாட்டேன். முத வேலையை அந்த அண்ணன்கிட்ட வாங்கின 10 ரூபாய் திருப்பி கொடுத்துடணும்ப்பா. ரொம்ப பாவம். அத்தி எனக்காக கண்ணீர்லாம் சிந்துதாவல. இவ வீட்டு கோழியவா கலண்டு சுட்டு தின்னா. பாவம் எனக்காக இவ்வளவு வேதனைப்படுதாவ. இவ வீட்டு மாங்காய் திருடிய சந்தையில கொண்டு வித்து நாங்க பொறிக்கடலையும் பொறி உருண்டையும் வாங்கி தின்னா. அநியாயத்துக்கு ஊர்க்காரவிய ஊருக்குள்ள இருக்கும் போதெல்லாம் வில்லனும் வில்லியமா தெரிதாவ. இதே வேற ஊருக்கு வந்துட்டோம்னா என்ன பாசமா இருக்காவ. இவ பாசத்துக்கு ஒரு எண்டே இல்லாம போய்கிட்டு இருக்க. ஊர்ல நம்மள பார்த்தாலே கோல் மூடிட்டு அலைவாவ. எப்படா பஞ்சாயத்தை கூட்டலான்னு அலைவாவ. இங்க இவ்வளவு பாசத்தை காட்டுதாவல. ஐயோ ஊருக்கார பாசமே ஊருக்கார பாசம் தான். பயவுளி என்ன பாசமா இருக்குது. ஐயோ ஐயோ அந்த பிள்ளை உருவத்தை எடுத்துட்டு ஊமையா பிறந்து போச்ச, ஊமையா பிறந்து போச்ச. அத்தி நான் உனச்சு வசப்பட்டு பேசிடுவனும். அந்த சரிசு பையில போன ஒரு ஊருக்கு போயிருந்த பாத்துக்க. ஓட அழுதான். விட்டுட்டேமுண்டே விட்டுட்டேமுண்டே கை விட்டுட்டேமுண்டே கை விட்டுட்டேமேடு ஓன்னு அழுதான் பாத்துக்கம்மா. அத்தி என்ன பேச வைக்க விட மாட்டார் போலுக்க. அந்த பயவுள்ள அப்படியே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு. அத்தி ஏன் பயவுள்ள என்னையே நினைச்சு வேதனைப்பட்டுட்டு இருப்பான் போலுக்க. எங்கம்மா வேலை வீட்டுக்கு எங்க போறான்? அவன் அம்மா கறி பக்கத்துட்டு பிள்ளைய கெட்டு அந்த பரிமளா பிள்ளைய கட்டுக்கிட்டு ஒரே தொந்தரவு. அத்தி பக்கத்துட்டு பரிமளாவை கட்டி வச்சிரா போலுக்க. எத்தக்காரி அத்தி எனக்கு ஆப்பு வச்சிட்டாலே. அவன் கெட்ட மாட்டான். சப்பா இத முத சொல்ல வேண்டியதானே. சப்பா அந்த ஊர்க்காரிய பேச்சு இருக்கு பாரு. சுத்த விட்டுட்டு தான் விஷயத்தையே சொல்றது.